வணக்கம் ஜோதிட நண்பர்களே. பொதுவாக ஜோதிடம் என்பது பல விஷயங்களையும் உள்ளடக்கிய ஒரு கணித அறிவியல். இதில் தேடல் அப்படிங்கிறதே முடிவடையாத ஒன்று. தேட புதுசாக வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் இந்த ஜோதிடம் அப்படிங்கிறது மனிதர்களுடைய வாழ்க்கையை பற்றி தெரிந்து கொள்வதற்கான ஒரு முக்கியமான டூலாக யூஸ் ஆகிட்டுருக்கும். இந்த ஜோதிடத்தில் கிரக நிலைகள் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். காரணம் அதுதான் பலன்களை கொடுக்கக்கூடியது. அடுத்தபடியாக வர்றது ராசியும் லக்னமும். இந்த ராசியும் லக்னமும் சேர்ந்து தான் ஒரு மனிதர்களுடைய மனதையும் குணத்தையும் வாழ்க்கை அமைப்பையும் இன்னும் மற்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே வடிவமைக்குது. ஏற்கனவே நம்ம சேனலில் இந்த ராசியும் லக்னமும் சேர்ந்த நிலைகளில் என்ன மாதிரியான பலன்கள்லாம் இருக்கும், எப்படிப்பட்ட விஷயங்கள் காரியங்கள் உறவு முறைகள்லாம் அவங்களுக்கு அமையுது, எதெல்லாம் அவங்களுக்கு சாதகமாக இருக்குது, எதெல்லாம் அவங்களுக்கு பாதகமாக இருக்குது, அவங்களுடைய வாழ்க்கை எதை நோக்கி போகுது அப்படிங்கிறத பற்றியெல்லாம் சொல்லியிருப்போம். பார்க்காதவங்க மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் ப்ளேலிஸ்ட் லிங்க்கும் இருக்குது. இந்த பதிவு அதனுடைய தொடர்ச்சி. அதாவது போன பதிவுகளில் அவங்களுடைய வாழ்க்கை நிலை எப்படி இருக்கும், இன்னும் மற்ற விஷயங்கள்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். இந்த பதிவில் அதனுடைய முரண்பாடுகள் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அதாவது நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு சில விஷயங்கள் நமக்கு சரியாக இருக்கும், ஆனால் அது வெளியிலையோ மற்றவங்களுக்கோ தவறாக இருக்கும். இன்னும் சில விஷயங்கள் மற்றவங்களுக்கு சரியாக இருக்கும், நமக்கு அது தவறாக இருக்கும். சில விஷயங்கள் மட்டும்தான் நமக்கும் சரி மற்றவங்களுக்கும் சரி ஒத்து போக செய்யும், இல்லைன்னா ஒத்து போக செய்யாது. ஸோ இந்த முரண்பாடுகள் அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஒரே மாதிரி ஒரே விஷயங்களில் அமையாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயங்களில் ஒவ்வொரு சூழ்நிலைகளில் தான் இருக்கும். ஸோ இந்த முரண்பாடுகளுக்கு முக்கிய காரணமாக இருக்கிறது இந்த ராசியும் லக்னமும் தான். இதைத்தான் ஜோதிடத்தில் விதி மதி கதி அப்படின்னு ரொம்ப சிம்பிளாக ஷார்ட்டாக சொல்லுவாங்க. இதை விதி கெட்டா மதியப்பார், மதி கெட்டா விதியப்பார் அப்படிங்கிற பழமொழிகள்லாம் இருக்கும். ஸோ அந்த முரண்பாடுகள்லாம் என்ன, எப்படி வேலை செய்யுது, ஒவ்வொரு ராசியும் லக்னத்துக்கும் என்ன மாதிரியான அமைப்புகள் இது ஏற்படுத்துது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். தொடர்ச்சியாக எல்லா ராசி லக்ன காம்பினேஷன்களுக்கும் வீடியோ கண்டிப்பாக போடுவோம். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், என்ன பிடிச்சிருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ரிஷபராசி ரிஷப லக்னம். எப்போவுமே ஒரு ஜாதகத்தில் ஒரே ராசி ஒரே லக்னமாக அமையுது அப்படிங்கிற பட்சத்தில் அங்கே எல்லா விஷயங்களுமே எக்ஸ்ட்ரீம் லெவலில் வேலை செய்யும். அதாவது பாசிட்டிவான விஷயங்களும் எக்ஸ்ட்ரீம் லெவலில் வேலை செய்யும், நெகட்டிவான விஷயங்களும் அங்கே எக்ஸ்ட்ரீம் லெவலில் வேலை செய்யும். அதனால் இவங்களுடைய லைஃப் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்மூத்ஃபுல்லான லைஃப் அப்படின்னு சொல்கிறதுக்கு இல்லை. கண்டினியூஸாக ஒரு 10-15 வருஷம் பார்த்திங்கன்னா நல்லா இருப்பாங்க. கண்டினியூஸாக 10-15 வருஷம் அப்படிங்கிறது இவங்களுக்கு கொஞ்சம் டவுன்ஃபாலாக தான் இருக்கும். இந்த காற்றுள்ள போதை தூற்றிக்கொள் அப்படிங்கிறது இவங்களுக்கான பழமொழி அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதனால் இவங்க எப்போவுமே ஒரு சரியான வாய்ப்புகளுக்கு காத்திருக்க வேண்டியதாக தான் இருக்கும். ஒன்ஸ் அந்த வாய்ப்புகளை இவங்க பிடிச்சிட்டாங்க அப்படின்னா இவங்களோட லைஃப் பக்காவாக செட்டில் ஆகிடும். ஸோ இந்த வாய்ப்புகளை இவங்களால் பிடிக்க முடியுமா முடியாதா அப்படிங்கிறது எல்லாத்தையும் தான் இந்த சுய ஜாதகமானது சொல்லுது. இன்னும் சொல்லப்போனால் சுபகிரகங்களுடைய அனுகிரகம் இருந்துருச்சு அப்படின்னா அவங்க ஈஸியாக அதை கிராப் பண்ணிடுவாங்க. ஒரு வேளை அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் வாய்ப்புகள் கிடைக்கும், அதை பயன்படுத்துவாங்க. அதனுடைய பலன்கள் அப்படிங்கிறது இவங்களுக்கு கிடைக்காது. ஒரு 10 வருஷம் 15 வருஷம் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஏன் என்னன்னு காரணமே புரியாது. என்ன முயற்சி செஞ்சாலும் அது இவங்களுக்கு கை கொடுக்காது. ஸோ இந்த மாதிரி ஒரு சுழற்சிக்குள்ளே அவங்க மாட்டிப்பாங்க. ஸோ இந்த ரிஷபராசி ரிஷப லக்னம் அப்படின்னு வரும்போது கிட்டத்தட்ட இந்த மாதிரியான ஒரு லைஃப் ஸ்ட்ரக்சர் தான் இவங்களுக்கு ஏற்படுது. அண்ட் இந்த ரிஷபம் அப்படிங்கிறது ஒரு சென்சிட்டிவான ராசி அண்ட் ஸ்திர ராசியும் கூட. அதாவது இந்த ராசிக்குள்ளே பார்த்திங்கன்னா உணர்ச்சி வயப்படக்கூடிய தன்மை அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்கும். சின்ன விஷயங்களுக்கு கூட ரொம்பவுமே எமோஷ்னல் ஆகக்கூடியவங்க இந்த ரிஷபராசி ரிஷப லக்னக்காரங்க.
ஸ்திர ராசியின் அமைப்புலேயும் இது சேர்றதுனால இவங்களை வந்து கொள்கை பிடிப்பாளர்கள் அப்படின்னு சொல்லலாம். இவங்க எதை செஞ்சாலும் ஒரு காரண காரியங்களோடு தான் செய்வாங்க. ஆனால் அதை வந்து சென்டிமெண்ட் கலந்து இவங்க செய்வாங்க. எப்போவுமே இந்த சென்டிமெண்ட் அப்படிங்கிறது எல்லா இடத்துலையும் சரியானது அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் அதற்காக இந்த சென்டிமெண்ட்டே இல்லாத ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறதும் பிரயோஜனம் இல்லாதது தான். இது எல்லாத்தையும் கரெக்டாக மேனேஜ் பண்ணக்கூடிய அந்த ஆற்றல் அப்படிங்கிறது இந்த ரிஷப ராசிக்கு உண்டாகும். இங்கே ரிஷப ராசி ரிஷப லக்னமும் சேர்ந்து இருக்கிறதுனால இவங்களுக்கு இந்த கேப்பபிலிட்டி அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்கும். ஸோ அதனால் இவங்க சிம்பிளாக சொல்லணும்னா கொஞ்சம் சென்சிட்டிவான ஆட்கள் தான். ஆனால் எல்லாத்தையும் ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணவும் செஞ்சுடுவாங்க. அதாவது இவங்க எப்போவுமே மோதி பார்க்கணும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. எங்கே விட்டு கொடுக்கணுமோ விட்டு கொடுப்பாங்க, எங்கே விலகி போகணுமோ விலகி போவாங்க. சும்மா முட்டி மோதிட்டு இருக்கிறதுல எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அடித்தா ஒரே அடி அடித்து காலி பண்ணிடணும், இல்லைன்னா சிம்பிளாக விலகி போயிடணும் அப்படிங்கிறது தான் யோசிப்பாங்க. அதனால் சும்மா வம்பெழுத்து சண்டை போட்டுட்டு இருக்கிறதெல்லாம் இந்த வெட்டி பேச்சு பேசிகிட்டு இருக்கிறது உங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது. கிட்டத்தட்ட வெட்டு 1 துண்டு 2 அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் இயற்கையாகவே இவங்க வந்து கொஞ்சம் கோபக்காரர்களும் கூட. முன்கோபம் அப்படிங்கிறது இவங்களுக்கு உண்டு. இப்போ இவங்களை பற்றி யாராவது குற்றம் குறை சொல்லிட்டாங்க அப்படின்னா இவங்களுக்கு அது சுத்தமாக பிடிக்காது. அந்த மாதிரி நபர்கள்ட்டெல்லாம் மொத்தமாகவே ஒதுங்கி தான் இருப்பாங்க. அது என்ன மாதிரியான மனிதர்களாக இருந்தாலும் சரி, என்ன மாதிரியான உறவு நிலைகளாக இருந்தாலும் சரி, அதை பற்றியெல்லாம் அவங்க கவலைப்பட மாட்டாங்க. ஒன்ஸ் நீ என்னை பற்றி தப்பாக நினச்சிட்டியா, ஒன்ஸ் என்னை பற்றி நீ மோசமாக பார்த்துட்டியா, பேசிட்டியா அப்படின்னு தோணிருச்சு அப்படின்னாலே அந்த மாதிரியான உறவுகள், நபர்களை, விஷயங்கள், காரியங்களை கூட அவாய்ட் பண்ண தான் இவங்க செய்வாங்க. அண்ட் ஜென்ரலாகவே இவங்களுடைய முரண்பாடுகள் அப்படிங்கிறதும் கிட்டத்தட்ட இதுதான். இந்த ரிஷப ராசி ரிஷப லக்னம் அப்படின்னு வரும்பொழுது இவங்களுக்கு எது மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கோ அதுவே இவங்களுடைய மிகப்பெரிய மைனஸாகவும் அமையும். அதனால் இவங்களுடைய முரண்பாடுகள் அப்படிங்கிறதெல்லாம் புரிஞ்சுக்கிறதே கொஞ்சம் கஷ்டம்தான். அது வந்து முழுக்க முழுக்க அவங்கவுங்களுடைய அனுபவத்தின் மூலமாக தான் அது தெரிய வருமே இல்லாமல் சும்மா இப்படி அப்படின்னு சொல்லி புரிய வைக்கக்கூடிய விஷயங்கள் இல்லை. உண்மையிலேயே இந்த ரிஷபராசி ரிஷப லக்னக்காரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா எப்போவுமே அனுபவங்களை தான் அதிகம் விரும்புவாங்க. இவங்க பெருசாக இந்த லாப நஷ்ட கணக்கெல்லாம் பார்க்குறதில்ல. நல்லது கெட்டது அப்படிங்கிறத பற்றியும் அவ்வளோ சீக்கிரம் யோசிக்கவே மாட்டாங்க. ப்ராக்டிக்கலாக என்ன நடக்குது, ஏன் எதுக்கு இப்படிங்கிற மாதிரி தான் அவங்க எல்லா விஷயங்களுமே அனலைஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால் இவங்களை பொறுத்த வரைக்கும் அனுபவம் பெறுவது அப்படிங்கிறது தான் இவங்களுக்கு ஒரு பிடித்த விஷயமாகவே இருக்கும். அதனாலேயே இவங்க வந்து மற்றவங்களுடைய பேச்சுக்களை கேட்பாங்க, ஆனால் அதுக்கு உடன்பட்டு வருவாங்க அப்படின்னு சொல்லவே முடியாது. அதுலேயும் இந்த ரிஷபராசி ரிஷப லக்னக்காரங்க பார்த்திங்கன்னா அவங்களுடைய சுய புத்தியிலேயே இயங்கக்கூடியவங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறது தான் முக்கியம். அண்ட் எப்போவுமே தனக்கு ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. அப்புறம் தான் மற்ற விஷயங்கள் ஆற்றுல போட்டாலும் அளந்து போடணும், தனக்கு மிஞ்சின பிறகு தான் தானம் தர்மம் அப்படிங்கிற கான்செப்ட் தான் இவங்ககிட்ட அதிகமாக பிரதிபலிக்கும். அதனால் இவங்க வந்து ஒரு காரியத்தில் இறங்குறாங்க அப்படின்னாலே அதில் இவங்களுக்கு தேவைகள் இருக்குது அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஆனால் எப்போவுமே இந்த ரிஷபராசியினுடைய குணம் அப்படிங்கிறது தன்னை காட்டிலும் தன்னுடைய ஃபேமிலிக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும். அது ஃபேமிலி உறவுகளுக்கு, இரத்த பந்தங்களுக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும். அப்போ இங்கே வந்து இந்த ரிஷபராசி ரிஷப லக்னம் அப்படிங்கிறது என்ன தான் தன்னை முன்னிறுத்தி எல்லா விஷயங்களை செய்தாலும் அதற்குள்ளே தன்னுடைய ஃபேமிலியையும் இழுத்துக்கும். எப்படி அது தன்னை விட்டு கொடுக்காம இருக்கோ அதே மாதிரி தன்னுடைய ஃபேமிலியும் ஃபேமிலி உறவுகளையும் அது என்றைக்குமே விட்டு கொடுக்காது. ஒரு விஷயத்தை தனக்குன்னு செஞ்சதில்லை, அப்படியே செஞ்சாலும் அது தன்னுடைய ஃபேமிலிக்காகவும் சேர்த்து செய்யும். அவங்களையும் எப்போவுமே முன்னிலைப்படுத்திக்கிட்டே இருக்கும். ஸோ இதனால் இந்த ரிஷபராசி ரிஷப லக்னம் அப்படிங்கிறது மேலோட்டமாக அது தனக்கு அப்படின்னு செயல்பட்டாலும் இன்னொரு சைட்லேருந்து பார்க்கும்பொழுது அந்த மற்றவங்களை சார்ந்தும் அந்த விஷயங்கள் போய் சேரும். இதெல்லாம் வந்து நேரடியாகவும் இருக்கலாம், மறைமுகமாகவும் இருக்கலாம். பட் இதெல்லாம் மற்றவங்களுக்கு புரியுமா அப்படிங்கிறது ஒரு பெரும் பிரச்சனை. அதாவது இவங்களுடைய மைண்ட் செட்டில் அது எல்லாமே ஓகே, இவங்க அப்படி தான் இருக்காங்க. ஆனால் இந்த ராசி லக்னங்களுடைய அந்த முரண்பாட்டுகளுடைய அமைப்பு மற்றவங்களுடைய பார்வைக்கு இது அப்படியே ஆப்போசிட்டாக தான் பிரதிபலிக்கும். ஸோ இதனால் நிறைய கான்ட்ரவர்சியான விஷயங்களை மற்றவங்க மத்தியில் இவங்க எப்போவுமே சந்திக்க வேண்டியதாக இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் எந்த இரத்த பந்தங்களுக்காக இவங்க போராடுறாங்களோ அல்லது இவங்க விருப்பத்தோடு செயலாற்றுறாங்களோ அந்த இரத்த பந்தங்களே கூட இவங்களை சில நேரங்களில் புறந்தள்ளக்கூடியவங்களாக மாறுவாங்க. பட் இதெல்லாம் சுய ஜாதகத்தின் அடிப்படையில் ஜாதக அமைப்புகள் இவங்க கை கொடுத்துருச்சு அப்படின்னா இந்த மாதிரியான முரண்பாடுகளை அது வரக்கூடிய காலகட்டங்கள் கொஞ்சம் சிக்கலாக இருந்தாலும் பிற்காலத்தில் அதை சரி பண்ணி திரும்பவும் நல்ல நிலையில் வாழக்கூடிய அமைப்புகள் உங்களுக்கு கிடைச்சிடும். ஒருவேளை ஜாதக அமைப்பு உங்களுக்கு கை கொடுக்கல அப்படிங்கிற பட்சத்தில்
இந்த ஒரு கான்ட்ரவர்சியான விஷயங்கள் ஏற்படுது இல்லையா, அதில் வந்து அவங்க சிக்கிக்குவாங்க. யார் கூடயுமே அவங்களால உடன்பட்டு போக முடியாது. மற்றவங்களும் இவங்கக்கிட்ட உடன்பட்டு வரமாட்டாங்க. ஏதாவது ஒரு குற்றம் குறை அப்படிங்கிறது இவங்கள பற்றி சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஆனால் இங்கே ஒரு வேடிக்கையான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ரிஷபராசி ரிஷப லக்னம் அப்படிங்கிறது ஒரு அட்ராக்டிவ் காம்பினேஷன். இந்த ரிஷபராசி ரிஷப லக்னத்தை பொறுத்த வரைக்கும் எதையும் தேடி போக வேண்டிய அவசியம் அப்படிங்கிறது இருக்காது. பெரும்பாலும் எல்லா விஷயங்களுமே அல்லது எல்லா உறவு நிலைகளுமே பார்த்திங்கன்னா இவங்களை தேடித்தான் வரும். ஸோ அப்படி வரக்கூடிய விஷயங்களை இவங்க கரெக்டாக மெயின்டைன் பண்ணிட்டாலே ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் தான். பட் இங்கே பிரச்சனை என்னென்னா, இதெல்லாம் இவங்க வந்து புரிஞ்சுக்கிறதுக்கே கிட்டத்தட்ட மிடில் ஏஜ் கிராஸ் பண்ண வேண்டியதாக தான் இருக்கும். ஏன்னா அந்த குழந்தை பருவம் பாலிய பருவத்தெல்லாம் பார்த்திங்கன்னா இவங்க ரொம்பவுமே விளையாட்டுத்தனமாக தான் இருப்பாங்க. அவங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் இந்த விதி அமைப்பு அப்படிங்கிறது தான் இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள் இவங்க குடும்பத்திற்கும் சேர்ந்து பங்கு போட்டு கொடுத்துட்டு தான் இருக்கும். அதனால தான் முன்னாடியே சொன்னேன், அது நேரடியாகவும் மற்றவங்களுக்கு போகலாம், மறைமுகமாகவும் அது நடக்கலாம். ஆனால் அது போய்கிட்டு தான் இருக்கும் அப்படிங்கிறது தான் விஷயம். பட் இதெல்லாம் இப்படி நடந்துகிட்ருக்கிறது அப்படின்னு இவங்க புரிஞ்சுக்கிறதுக்கே கிட்டத்தட்ட இவங்க மிடில் ஏஜை க்ராஸ் பண்ண வேண்டியதாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா எல்லா விஷயங்களையும் இவங்க கொஞ்சம் கஸ்டமைஸ் பண்ணி மேனேஜ் பண்ண ஆரம்பிப்பாங்க. அண்ட் சுய ஜாதகம் என்பது இவங்களுக்கு கை கொடுத்துருச்சு அப்படின்னா மற்றவங்களுடைய சப்போர்ட் அப்படிங்கிறது எப்போவுமே அபரிவிதமாக இருக்கும். இவங்க வந்து தன்னுடைய லக்கி சாம்ப் அப்படின்னு மற்றவங்க சொல்லக்கூடிய நிலையில் இவங்க இருப்பாங்க. வேலை ஜாதகமே உங்களுக்கு பெருசாக கை கொடுக்கல அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக மற்றவங்களுடைய போற்றுதலுக்கும் தூற்றுதலுக்கும் இவங்க ஆளாவாங்க. ஆனாலும் மற்றவங்க வந்து இவங்கள வந்து விட்டு கொடுக்க மாட்டாங்க. என்ன நடந்தாலும் சரி, கிட்டத்தட்ட விட்டு பூச்சிக்காதான் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் இது நம்ம உறவு தானே அப்படின்னு சொல்லி திரும்ப திரும்ப இவங்க மேலே பாசத்தை போல அவங்க தவற மாட்டாங்க. ஆனால் அதை இவங்க சரியான முறையில் பயன்படுத்திக்க தவறிடுவாங்க. ஆனால் இந்த ரிஷபராசி ரிஷப லக்ன காம்பினேஷன் அப்படிங்கிறது ஒரு நூலளவு வித்தியாசம் தான். எதுலன்னா இந்த நல்லதுக்கும் கெட்டதுக்கும் கிட்டத்தட்ட கத்தி மேலே நடக்கிற மாதிரி தான் இவங்களுடைய வாழ்க்கை அமைப்போம். சின்ன வித்தியாசம் தான் இருக்கும் இவங்களை வந்து நல்லவங்களாக காட்டுறதுக்கும் கெட்டவங்களாக காட்டுறதுக்கும். இந்த நுணுக்கங்களெல்லாம் வந்து இவங்க தான் புரிஞ்சுக்கணும். அப்படியெல்லாம் இல்லாமல் இவங்க வந்து கேர்லெஸ்ஸாகவே இருக்கிறாங்க அப்படின்னா இவருடைய வாழ்க்கையில் எப்போவுமே மற்றவங்களுக்கு இவங்க கொஞ்சம் கான்ட்ரவர்சியான நபர்களாக தான் தெரிவாங்க. இன்னும் ஓப்பனாக சொல்ல போனால் பெரும்பாலும் இவங்க வந்து சுயநலவாதிகள் அப்படின்னு பேசவும் ஆரம்பிச்சிடுவாங்க. என்ன தான் இவங்க பார்த்து நல்லது பண்ணாலும் மற்றவங்களுடைய பார்வைக்கு இவங்க சுயநலவாதிகளாக தான் தெரிவாங்க. ஸோ இதெல்லாம் இவங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய மிகப்பெரிய முரண்பாடுகள் தான். சுருக்கமாக சொல்லணும்னா தீதும் நன்றும் பெருத்தர வாரா அப்படிங்கிறது தான் இந்த ரிஷபராசி ரிஷப லக்னம். ஆனால் இது எல்லாத்தையும் இவங்க எப்படி செயல்படுத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்டிமெண்ட்டாக தான். அதாவது சிலர்லாம் பார்த்திங்கன்னா எப்போவுமே தன்னுடைய முரட்டு சுபாவத்தில் தான் எல்லாத்தையுமே செய்வாங்க. சிலர்லாம் பார்த்திங்கன்னா தன்னுடைய காரியத்துக்கு மட்டுமே எல்லாத்தையும் சாமர்த்தியமாக பயன்படுத்திப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த ரிஷபராசி ரிஷப லக்னக்காரங்க பார்த்திங்கன்னா எப்போவுமே இது ஒரு சென்டிமெண்ட் ஓரியன்டாக தான் எல்லா விஷயங்களும் டீல் பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட பாச போராட்டம் பாச பிணைப்பு அப்படின்னு சொல்லலாம். ஸோ எந்த ஒரு விஷயங்கள் காரியங்களாக இருந்தாலும் இவங்க இந்த சென்டிமெண்ட்டுக்குள்ளே தான் சிக்கிக்குவாங்க அப்படிங்கிறதும் அது பாசிட்டிவாகவும் பல நேரங்களில் உங்களுக்கு வேலை செய்யும், நெகட்டிவாகவும் உங்களுக்கு பல நேரங்களில் வேலை செய்யும். கால நேரங்கள் சரியாக இருக்கக்கூடிய காலகட்டங்களில் எல்லாத்துக்கிட்டேயுமே ஒரு அன்பை பரஸ்பரமாக பகிர்ந்து கொண்டு ஒரு வாழ்க்கையை சுமூகமான நிலைகளை பார்க்கக்கூடிய அமைப்புகள் இவங்களுக்கு உருவாகுது. அதுவே ஒரு போதாத காலகட்டங்கள் ஆகாத காலகட்டங்கள் அப்படின்னு வரக்கூடிய காலகட்டங்களில் ஒரு மன நிறைவற்ற என்னதான் இருந்தாலும் எல்லாம் இவ்வளோ தானே அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைகளில் அவங்களுடைய வாழ்க்கை நிலை அப்படிங்கிறது போய்கிட்டே இருக்கும். பட் இங்கே கவனிக்கப்பட வேண்டியதுன்னா திரும்ப திரும்ப சொல்கிறது, என்ன ஆனாலும் நல்லதுக்கும் கெட்டதுக்கும் இவங்க தான் முழு காரணக்கர்த்தாகவும் பொறுப்பாளியாகவும் மாறுறாங்க. ஸோ அதில் இவங்க வந்து எப்போவுமே கொஞ்சம் கவனமாக இருந்து தான் ஆகணும். இதுதான் இவங்களுடைய மிகப்பெரிய முரண்பாடு சமாச்சாரங்களே. தொழில் வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து சாமர்த்தியசாலிகள் மட்டுமல்ல, ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இவங்கக்கிட்ட ஒரு வசீகரிக்கக்கூடிய ஆற்றல் இருக்குது. இவங்க எப்போவுமே மற்றவங்களுடைய அட்டென்ஷனை கிராப் பண்ணுவோம் அப்படின்னு நினைப்பாங்க. அதுக்காகலாம் சில குறுக்கு வழிகளையும் இவங்க கையாளுவாங்க. அதை வந்து தவறு அப்படின்னு சொல்ல மாட்டேன், ஆனால் அதை வந்து ரொம்ப ஓவராக ஆகாமல் பார்த்துக்கணும். ஏன்னா கால நேரம் சரியில்லாத காலகட்டங்களில் இவங்க மேலே தேவையில்லாத அவப்பெயர்கள் வீண் பழிச்சுமைகள் போன்ற விஷயங்கள்லாம் வந்து போகலாம். நல்ல நேர காலங்கள் வரும்பொழுது அதில் பிரச்சனை கிடையாது. அது அப்படியே டபுள் மடங்கு அவங்க ப்ராஃபிட் கொடுத்து டபுள் ப்ரொமோஷன் மாதிரி கொண்டுட்டு போயிடும் வாழ்க்கையை, குறிப்பாக இந்த ஜீவன அமைப்புகளில். இப்போ நேர காலங்கள் சரியில்லை அப்படிங்கிற நேரங்களில் அதே டபுள் மடங்கு வீழ்ச்சி அப்படிங்கிறதும் அவங்களுக்கு ஏற்படும். குறிப்பாக இந்த அவப்பெயர்கள் போன்ற விஷயங்களை அவங்க தவிர்க்க முற்படணும்.
தொழில் வேலை உத்தியோக ரீதியாக சில டெக்னிக்கலாக சில குறுக்கு வழிகளை கையாள்வாங்க. அந்த இயல்பு இவங்ககிட்ட இயற்கையாகவே உண்டு. அதை கொஞ்சம் கரெக்டாக இவங்க பார்த்துக்கணும். அண்ட் பொருளாதார நிலைகளை பொறுத்த வரைக்கும் இவங்க எப்போவுமே கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். ஆனால் இந்த ரிஷபராசி ரிஷப லக்னத்தை பொறுத்த வரைக்கும் என்ன தான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சாலும் சேமிப்புகள் அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்கும். நிறைய பேர் பார்த்திங்கன்னா சம்பாதிச்சதை அப்படியே செலவு பண்ணக்கூடியவங்களாக தான் இருப்பாங்க. இன்னும் நிறைய பேர்லாம் பார்த்திங்கன்னா இந்த கடன் விஷயங்களில் போய் சிக்கிக்கக்கூடிய அமைப்புகளும் அவங்களுக்கு உண்டு. பொருளாதார விஷயங்களை பொறுத்த வரைக்கும் இந்த சேமிப்புகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களை இவங்க கொஞ்சம் தனி கவனம் எடுத்து தான் ஆகணும். அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் பொருளாதார விஷயங்கள் உங்களுக்கு அடிப்படத்தான் செய்யும். குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இது முன்னாடியே சொன்ன மாதிரி தான் எல்லாருடைய அட்டென்ஷனும் இவங்ககிட்ட இருக்கும். பட் அதை சரியாக பயன்படுத்திக்கிறது இவங்க கையில் தான் இருக்குது. ஜென்ரலாக இந்த ரிஷபராசி ரிஷப லக்னம் அப்படின்னு வரும்பொழுது குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறது கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். இவங்க எதிர்பார்ப்புக்கு தகுந்த மாதிரி தான் இருக்கும். அதிலும் குறிப்பாக சொல்லணும்னா இந்த பிறந்த வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு எப்பவுமே கொஞ்சம் சாதகமாக தான் இருக்கும். ஆனால் அதுவே இந்த புகுந்த வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் திருமணத்துக்கு பிறகு வரக்கூடிய அந்த வாழ்க்கை நிலை அப்படிங்கிறது கொஞ்சம் கான்ட்ரவர்சியாக தான் இருக்கும். ஆனால் இவங்களுக்கு எப்போவுமே ஏதோ ஒரு வகையில் இந்த குடும்ப உறவுகளுடைய சப்போர்ட் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டு இருக்கிறதுனால அதை இவங்க கொஞ்சம் கரெக்டாக மேனேஜ் பண்ணிடுவாங்க. பெற்றோர்கள் உடன்பிறப்புகள் இதெல்லாமே உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லபடியாகவே இருக்கும். இவங்களை காட்டிலும் இவங்களுடைய பெற்றோர்கள் கொஞ்சம் கண்டிப்பு நிறைந்தவங்களாகத்தான் இருப்பாங்க. ஸோ அந்த கண்டிப்பை ரொம்ப ஓவர் எக்ஸாஜுரேஷன் பண்ணிக்க வேண்டாம். அண்ட் திருமண வாழ்க்கை அப்படின்னு பார்க்கும்பொழுது இவங்களுக்கு பெரும்பாலும் இது கொஞ்சம் கான்ட்ரவர்சியான நிலைகள் தான். விருப்பம் போல் மன வாழ்க்கை அப்படிங்கிறது இவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கேள்விக்குறி தான். ஆனாலும் அதை வாழக்கூடிய ஏற்றுக்கொள்ளக்கூடிய அமைப்புகள் அப்படிங்கிறது இவங்களுக்கு உண்டு. பட் விஷயம் என்னென்னா நல்லதுக்கும் கெட்டதுக்கும் இவங்களுடைய வாழ்க்கையில் இவங்க தான் பொறுப்பாளியாக இருக்கிறதுனால இந்த திருமண வாழ்க்கையில் வரக்கூடிய அந்த முரண்பாடான விஷயங்களுக்கும் பெரும்பாலும் இவங்க தான் காரணக்கர்த்தாவாக அமையிறாங்க. அந்த கத்தி மேலே நடக்கக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது இங்கேயும் நடக்கும். இங்கே இயற்கையாகவே தன்னை நேசிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை துணை கிடைக்க பெற்றவங்களாக தான் இருப்பாங்க. ஜாதகம் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிடுச்சு அப்படின்னா அதை அனுபவிக்கக்கூடிய கொடுப்பனை அப்படிங்கிறது இவங்களுக்கு உண்டு. ஒருவேளை ஜாதகம் சரியில்லை அப்படிங்கிற பட்சத்தில் இவங்களாலேயே ஏதாவது ஒரு பிரச்சனைகள் ஏற்பட்டு இவங்களுடைய திருமண வாழ்க்கை சங்கடப்படுவதற்கு இவங்களே ஒரு காரணம் ஆகிடுவாங்க. ஸோ அதெல்லாம் இவங்க தான் கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்கணும். அந்த காதல் சார்ந்த விஷயங்கள் இவங்களுக்கு மன ரீதியாக எதிர்பார்ப்புகள் அதிகம். பட் அந்த விஷயங்களை கொடுப்பனை அப்படிங்கிறது 50-50 சான்சஸில் தான் இருக்கும். குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நல்லபடியாகவே இருக்கும். குழந்தைகள் இவங்களுக்கு சப்போர்ட்ஃபுல்லாகவே இருப்பாங்க. இந்த குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களை எந்த ஒரு தொந்தரவுகளும் இவங்க அவ்வளோ சீக்கிரம் வர்றது இல்லை. இன்னும் சொல்லப்போனால் இவங்களை காட்டிலும் இவங்களுடைய குழந்தைகள் ரொம்பவுமே சாமர்த்தியசாலிகளாக இருக்கிறதுனால எப்படி மேனேஜ் பண்ணிக்கணும்னு இவங்களுக்கும் தெரியும், அவங்களுடைய குழந்தைகளுக்கும் தெரியும். அதனால் குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எப்படி இருந்தாலும் அதை கரெக்ட் பண்ணிப்பாங்க. உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் இதெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஏட்டிக்கு போட்டியாக தான் இருக்கும். குறிப்பாக இந்த உறவினர்கள் விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஈகோ சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அதிகமாகவே இருக்கும். நீயா நானும் போட்டி போட்டே இருக்க வேண்டிய சூழ்நிலைகள் கட்டாயமாக இருக்கும். நண்பர்களுடைய விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா கால நேரம் சரியில்லை அப்படின்னா தேவையெல்லாம் இம்சை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அதனால் உறவினர்கள் நண்பர்கள் வகையெல்லாம் இவங்க எப்போவுமே பட்டும்படாமல் தொட்டும் தொடாமல் இருக்கிறது நல்லது. கல்வி சார்ந்த விஷயங்கள் சொத்து சுகங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே இவங்களுக்கு ஓரளவுக்கு நல்லபடியாகவே இருக்குன்னு சொல்லலாம். பெரும்பாலும் இந்த மாதிரியான விஷயங்கள் இவங்க அவ்வளோ சீக்கிரம் இன்ட்ரெஸ்ட் காட்டக்கூடியவங்க அல்ல. அது இவங்க எல்லாத்தையுமே ரொம்ப ப்ராக்டிக்கலாகவே அணுகிறதுனால நார்மலாக எல்லாரும் எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் இவங்களுக்கு பெருசாக அட்டாச்மெண்ட் இருக்காது. அதனால் இந்த படிப்பு விஷயங்களாகட்டும் சொத்து சுகங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களாகட்டும் எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு தான் இவங்க கவனம் செலுத்துவாங்க. அதே போல் இவங்களுக்கு அதில் அமைப்புகள் அப்படின்னு பார்க்கும்போதும் ஓரளவுக்கு நல்லபடியாகவே இருக்கும். ரொம்ப மோசமான நிலைகள் அப்படின்னு சொல்கிறதுக்கு இல்லை. இந்த கௌரவத்தை காப்பாற்றக்கூடிய வகையில் அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் அப்படிங்கிறது எப்பவும் கிடைச்சிக்கிட்டு தான் இருக்கும். இந்த ஜாதகத்தில் அசுப கிரகங்களுடைய சிற்கைகள் ஏதாவது ஏற்பட்டுடுச்சு அப்படின்னா டோட்டலாகவே இந்த கல்வி விஷயங்களாகட்டும் சொத்து சுகங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களாகட்டும் எல்லாத்துலேயுமே பெருசாக இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது இருக்காது. அதை டெவலப் பண்ணவும் மாட்டாங்க. ஜாதக ரீதியாக அதையும் கொஞ்சம் பார்த்துக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ ஓவராலாக இந்த ரிஷபராசி ரிஷப லக்னம் அப்படிங்கிறது முரண்பாடுகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது இவங்களே தான் முரண்பாடுகள். என்ன நடந்துட்டாலும் சரி முதல்ல இவங்களே கிராஸ் செக் பண்ணி பார்க்கணும். அதுக்கப்புறம் தான் மற்ற விஷயங்களுக்கு இவங்க போகணும். அப்படி இல்லாமல் மற்றவங்கள ப்ளேம் பண்ணி ஒரு விஷயத்தை செய்யணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா அது இவங்களுக்கு சுத்தமாக செட் ஆகாது. சொல்லணும்னா இவங்க மிகப்பெரிய வளர்ச்சியும் பார்க்கக்கூடியவங்க வீழ்ச்சியும் பார்க்கக்கூடியவங்க. கால நேரங்களை சரியாக பயன்படுத்திக்கிட்டாங்க அப்படின்னா இவங்களுடைய வாழ்க்கை நிலை எப்போவுமே நல்லபடியாகவே இருக்கும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.